மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சியின் ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் விளங்குவது தேர்தல்கள் தான் நமது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தி. ஒவ்வொரு குடிமகனின் வாக்குரிமை தான் அடங்கியுள்ளது. எனவே தேர்தல் குறித்து விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதது. விரலுக்கு மையிட்டு விதியை மாற்றுவோம் என்பதற்கு ஏற்ப தகுதியான நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. பண பலம் அதிகார வளத்தால் ஏற்படும் முறைகேடுகளை தடுக்கிறது. விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அனைத்து மக்களையும் சென்றடையும் போது அனைவரும் தேர்தலில் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வாக்களிப்பின் வலிமை தேசத்தின் வலிமை என்பதற்கு ஏற்ப வாக்களிப்பது நமது உரிமை மற்றும் கடமையாகும். சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் தரமான கல்வி, சிறப்பான மருத்துவம், பாதுகாப்பான சமூகம் மற்றும் வலுவான பொருளாதாரம் போன்றவற்றை நம்மால் உறுதி செய்ய முடியும். நாம் வாக்களிக்க தவறும்போது தகுதியானவர்கள் ஆட்சிக்கு வர நாமே காரணமாகி விடுகிறோம். இது நமது எதிர்காலத்தை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையினர் எதிர்காலத்தையும் பாதிக்கும். ஒரு வாக்காளர் என்ன மாறிவிட முடிகிறது என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. வரலாற்றில் பல தேர்தல்களின் முடிவுகள் ஒன்றை வாக்களித்தான் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துளியும் தேர்ந்தால்தான் பெருவெள்ளம் என்பது போல ஒவ்வொரு வாக்கும் நாட்டின் தலைவிதியை நிர்ணயிப்பதில், ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களின் ஓட்டு நாளைய சரித்திரத்தை மாற்றலாம். ஒரு விரல் சரித்திரம் படைப்போம், சிந்தித்து ஓட்டளிப்போம் என்ற பொன்மொழிகளுக்கேற்ப மக்கள் மீது, நாட்டின் மீது அக்கறை உள்ள நேர்மையான ஆளுமையான தலைவர்களை தேர்வு செய்ய வாக்களித்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவறான ஆட்சியாளர்களை தேர்வு செய்வது நாட்டின் வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும். பணம், பரிசு பொருட்கள் போன்றவற்றிற்காக பொன்னான வாக்கை விற்பது மிகவும் தவறாகும். 18 வயது வரம்பு நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனும் தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது முதலில் கடமையாகும். வேட்பாளர்களின் பின்னணி, கல்வி மற்றும் நேர்மை குறித்து ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும். சாதி, மதம், மொழி பாராமல் வேட்பாளரின் தகுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாக்களிக்க வேண்டும். பரிசுகளுக்கு வாக்கை விற்பது நமது எதிர்காலத்தை விற்பதற்கு சமம். தேர்தல் நாளன்று கட்டாயம் வாக்களித்தல் வேண்டும். தேர்தல் விழிப்புணர்வு என்பது ஒரு நாளில் முடிந்துவிடும் செயல் அல்ல, அது ஒரு தொடர் செயல்பாடு. ஜனநாயகம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு வரம். அந்த வரத்தை காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. எனவே தேர்தலில் அனைவரும் சிந்தித்து நேர்மையாக வாக்களித்து ஒரு வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம். வாக்களிப்போம், ஜனநாயகத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.